ஹலோ கைஸ், கோவிலேருந்து. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஒரு நண்பரும் வந்து இந்த வீடியோவில் கொலாப் கேட்டுட்டு இருந்தார். ரொம்ப வருஷமாக நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட ரூம்மேட் வந்து ரொம்ப என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவன்லாம் வீடியோ போடுறானே, அப்போ நம்மளும் வீடியோ போடலாம் அப்படின்லாம் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காராம். ஸோ அதான் போடணும். என்ன சொல்கிறது, எனக்கே வந்து இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த மோட்டிவேஷன் எல்லா கர்மமும் மறைஞ்சு போயிடுது. அதுவாக என்ன சொல்கிறது, வாழ்க்கைன்ற வட்டத்தில் மாட்டினதுனால அப்படியே அதிலே சுற்றிட்டு இருக்கோமா, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா தூங்கி எழுந்திருக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் திருப்பி தூங்கிடுறோம். ஸோ அப்படி தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கா. ஸோ எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கோம். அதான் நல்ல வேலை இது ஒரு நல்ல ஒரு மீடியமாகவும் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என் வீடியோலாம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு 4 நாள் 5 நாள் வீடியோ வரலன்னா அவன் கமெண்ட் போடுறான், எங்கே ப்ரோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு ஓகே, லைக் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு ஹாபி மாதிரி இருக்குது. ஒரு ஹாபியே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கும் போது இது ஒரு ஹாபி மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். வீட்டில் இருந்தும் கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன வீடியோவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது. என்னென்னா, நான் வீட்டில் பெருசாக எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். நான் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நான் அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு அவங்க கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, என்ன அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்லாம். நைஸ், இதெல்லாமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அதான் இன்றைக்கும் பெருசாக எதுவும் கண்டென்ட்லாம் இல்லை, என்றைக்குமே கண்டென்ட்லாம் இருந்ததில்லை. பட் ஆனால் அதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. என்னென்னா, இப்போ வந்து சும்மா என் ஃப்ரெண்டு வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தேன். அவன் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவனாக ஆன்லைனில் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். அதுலேருந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ பெருசாக காசு வருதானு தெரில. பட் ஆனால் அவன் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டுருக்கான். ஸோ மேபி நம்மளும் அது மாதிரி ஏதாவது ஃப்யூச்சரில் பண்ணலான்னு நினைக்கிறேன். கமெண்ட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா. பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் சிரிச்சிட்ருக்காரு. ஸோ அதான், ஸோ இதெல்லாம் மேபி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ தட் என்ன சொல்கிறது, நமக்கும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த யூடியூப்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பர்பஸே இல்லாமல் ஓடிட்டுருக்கிறதுல என்ன லைஃப் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ரீசெண்டாக இன்னொரு வீடியோ பார்த்தேன், குவார்ட்டர் லைஃப் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த லெவலுக்கு எதுக்கும் போகல, குவார்ட்டர் லைஃப் க்ரைசிஸ் வரைக்கும். பட் ஆனால் தான் லைக் பண்ணுறதே ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரையும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. பார்க்கணும், வேறு ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ பண்ணதே திருப்பி பண்ணிட்டுருக்கிறது தான் போர் அடிக்குது. ஸோ எதுக்கு இவ்வளோ நேரம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில. ஓகே, 2.5 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் 1/2 நிமிஷம் எப்படியாவது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கலாம்னு தோணுது. ரேண்டமாக யாரோ ஒருத்தவங்க பரணி ஃபேஷன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது என்ன சொல்கிறது, அது தெரியாமல் இந்த ஐடி அப்படி இருக்கா, இல்லை தெரிஞ்சே தான் அந்த ஐடி அப்படி இருக்கான்னு தெரில. ஹாயின்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் கொடுங்க ப்ரோ, நான் பண்ணுறேன். பரணி ஃபேஷன்ஸ்க்கு நான் ஸ்பான்சராக இல்லை, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். நான் வந்து அட்வர்டைஸராக இருக்கேன். அதான் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய்ட்டு டிஎம் பண்ணுங்கள், நான் கான்டாக்ட் கொடுக்குறேன். உங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள், பண்ணலாம். பீஸ் ப்ரோ.